ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி வரோம்னா யாரா பிராண்டை சேர்ந்த யாராமிலா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வாட்டர் சால்பிள் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெக்னிக்கல் இன்டர்வியூன்னு பார்க்கும்போது நைட்ரஜன் 12%, பாஸ்பரஸ் 11%, பொட்டாசியம் 18%, மெக்னீசியம் 2.7%, சல்ஃபர் 8% இருக்குது. அண்ட் இது எல்லாமே குறிப்பிடத்தக்க அளவில் இருக்குது. இது இல்லாமல் ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்னு குறிப்பிடக்கூடிய ரொம்பவே குறைந்த அளவில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ்னு பார்க்கும்போது அயன் வந்து 0.2%, போரான் வந்து 0.015%, மெக்னீஸ் 0.02%, ஜிங்க் 0.02% இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்பவே குறைந்த அளவில் இருக்கக்கூடிய மைக்ரோநியூட்ரியன்ட் தான். அதாவது இது வந்து ரொம்ப ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்னு குறிப்பிடுவோம். ஸோ இது வந்து பயிர்களுக்கு பெரிதளவு பிரயோஜனப்படாது. ஆனால் இந்த டிஃபிஷியன்சி ஏற்படாத பயிர்களுக்கு இதுவே போதுமானது. அப்படி இந்த அயனோ இல்லை போரானோ மெக்னீஸோ ஜிங்க் சத்து குறைபாடோ ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த ஃபெர்டிலைசர் வந்து போதுமான ஊட்டச்சத்து கொடுக்காது. ஸோ மெக்னீசியம் சல்ஃபர்னு பார்க்கும்போது பயிர்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பயன்படுத்தணுமா, என்னென்ன பயன்கள் பயிர்களுக்கு ஏற்படும், அண்ட் இதை எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம குறிப்பிட்டிருந்திருக்கக்கூடிய டெக்னிக்கல் படி இதில் இருக்கக்கூடிய என்பிகே ரேஷியோ வந்து 12, 11, 18. அதாவது பாஸ்பரஸ் வந்து ரொம்பவே குறைந்த அளவில் இருக்குது. அண்ட் நைட்ரஜன் வந்து ஆல்மோஸ்ட் பாஸ்பரஸுக்கு சிமிலராக இருக்குது. பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேஷியோவில் இருக்கக்கூடிய உரம் வந்து நம்ம எந்த மாதிரியான காய்கறி வகை பயிருக்கோ, பூ வகை பயிருக்கோ, பழ வகை பயிர்களுக்கோ பயன்படுத்தும் போது அந்த பயிர்களில் மகசூலை வந்து அதிக அளவு கொண்டு வரதுக்கும் அண்ட் அந்த மகசூலோட தரத்தை உயர்த்துறதுக்கும் பயன்படுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து போதுமான அளவு பக்கைகளை தோன்றதுக்கு பயிர்களுக்கு உதவுறதுனால இதில் வந்து அதிகமான மகசூலை கொண்டு வர முடியுது. அண்ட் அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து பாஸ்பரஸுக்கு சிமிலராக இருக்கிறதுனாலையும் பயிர் வந்து எந்த ஒரு ஸ்டேஜில் இருந்துச்சாலும், அதாவது பூக்கும் நிலையிலையோ இல்லைனா பூக்கள் பிஞ்சு பிடிக்கும் நிலையிலையோ இல்லைனா காய்கள் வளர்ச்சி நிலையில் இருந்துச்சுனாலும் கூட பயிருக்கு தேவைப்படக்கூடிய நைட்ரஜன் சத்து வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்காம போதுமான அளவு கிடைக்கிறதுக்கு இது வந்து வழிவகுக்குது. அதாவது பயிருக்கு நைட்ரஜன் சத்து அதிகமாக கிடைக்கும்போது இப்போ பூக்கும் நிலையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நைட்ரஜன் அதிகமாக இருக்கிறதுனால பூக்கள் வந்து அதிக அளவு உதிர்வு ஏற்படும். இதுவே காய்கள் அதிகமாக இருக்கும்போது நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா காய்களும் கூட உதிர்வு ஏற்படும். இதுவே வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் பயன்படுத்தணும் அப்படின்னா பூக்கும் நிலைக்கே பயிர் வந்து போகாமல் அதுக்கு மாற்றாக அதிகமான இலைகள் வளர்ச்சி நோக்கியே வளரும். பச்சை தண்டுகள் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து நைட்ரஜன் சத்து மட்டும் அதிகமாக இருக்கும்போது நடக்கிறது. ஸோ இந்த ரேஷியோவில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை பார்க்கும்போது பாஸ்பரஸுக்கு சிமிலர் இருக்குது, 1% தான் அதிகமாக இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசரில் பொட்டாசியம் வந்து 18% இருக்கிறதுனாலையும் இதில் இதர நியூட்ரியன்ஸ்னு குறிப்பிடக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸான மெக்னீசியம் சல்ஃபர் வந்து இருக்கிறதுனால இதை நம்ம பயன்படுத்தும் போது பயிர் வந்து எந்த நிலை வளர்ச்சியில் இருந்துச்சாலும் அந்த நிலைக்கான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு கிடைக்கிறது மூலயமா அந்த நிலையில் வளரக்கூடிய வளர்ச்சி வந்து முழுமையாக வளர செய்யுது. அதாவது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜாக இருந்தாலும் இல்லைனா ஃப்ளவரிங் ஸ்டேஜாக இருந்தாலும் இல்லை வெஜிடேட்டிவ் ஸ்டேஜாக இருந்தாலும் அந்தந்த ஸ்டேஜ் க்ரோத்தை வந்து அதிகமாக வளர செய்கிறதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த என்பிகே ரேஷியோ மட்டும் வச்சு நம்ம சொல்கிறோம். அதாவது பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்கும்போது அதனால் ஒளிச்சேர்க்கை அதிகரிக்கும். ஸோ ஒளிச்சேர்க்கை அதிகரிக்கிறதுனால மண்ணில் வேர்கள் வளர்ச்சி அதிகரிக்கும். ஸோ இதன் மூலயமா அதிக பக்கைகளில் தூண்டப்படும். ஸோ இந்த தூண்டப்படக்கூடிய பக்கைகளில் எல்லாமே சீரான வளர்ச்சி நோக்கி வளர்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து உதவும். அண்ட் அதே நேரத்தில் வளரக்கூடிய கொப்புகளில் அந்த பச்சைத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு இந்த பாஸ்பரஸ் சத்து இந்த புதிய இருக்கக்கூடிய கொப்புகளுக்கும் உதவும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய என்பின்னு குறிப்பிடக்கூடிய நைட்ரஜனும் பாஸ்பரஸ் சத்து மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் வந்து 18% இருக்கிறதுனால இதை பயன்படுத்துறதுனால நம்ம பயிர்களில் தொற்று வச்சு வளரக்கூடிய பக்கைகளாக இருக்கட்டும் இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய கொப்புகளாக இருக்கட்டும் இது எல்லாமே இன்னுமே வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ இதன் மூலயமா சுலபமாக எந்த ஒரு பூஞ்சான நோய் தாக்குதலோ ஏற்படாத அளவுக்கு பயிர் வந்து தற்காத்துக்க முடியும். அதாவது இது வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து 100% ரெமெடி கிடையாது. அதாவது இது வந்து ப்ரொடெக்ஷன் கிடையாது. பெருமளவு ஏற்படுறது வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் ஏற்படுறத வந்து நம்ம சுலபமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்து வழிவகுக்கும். அண்ட் அதே நேரத்தில் இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே கூப்பிட்டது போல் பயிரோட வளர்ச்சியை ஒட்டுமொத்தமாக அதிகரிக்கிறதுனால சுலபமாக சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு அழுத்தத்துக்கும் பயிர் வந்து உட்படாமல் இருக்கிறதுக்கு இது வந்து வழிவகுக்குது. அண்ட் அதே நேரத்தில் இது வந்து பூக்கக்கூடிய கொப்புகளில் அதிகமான காய்கள் பிடிக்க வைக்கிறதுக்கும் அண்ட் பிடிக்கக்கூடிய காய்கள் வந்து உதிர்வு ஏற்படாமல் சீரான வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கும் இது வந்து வழிவகுக்குது. இது இல்லாமல் காய்கள் இல்லைனா பூக்களோட தரத்தை உயர்த்துறதுக்கு அதோட நிறமாக இருக்கட்டும், அதோட சுவையாக இருக்கட்டும், அதோட ஷேப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அதிகரிக்கிறதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் வந்து பயன்படுது. அண்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலுமே 25 கிலோலேருந்து 50 கிலோ வரை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விடணும். ஸோ இதுவே கால்பாத்தி நீங்கள் அமைச்சு தண்ணீர் பாய்க்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்றாற் போல் நீங்கள் வந்து ஒரு பாத்திக்கு இவ்வளோ கிராம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் கலந்து விடலாம். அண்ட் இதோட அப்ளிகேஷன் இன்டர்வல்னு பார்க்கும்போது இந்த உரத்தை வந்து நம்ம ஒரு மாதத்துலேருந்து 45 நாட்களுக்கு ஒரு முறை இடைவெளி விட்டு தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது.
அண்ட் இதோட தோராயமான விலைன்னு பார்க்கும்போது 2200 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்குள்ள விலையில் 25 கிலோ வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் விவசாயம் சம்மந்தமான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.